Question number 3. Read பண்ணுறேன். If A equal to X such that X element of Z means integers, comma, minus 2 less than X less than or equal to 4 கொடுத்திருக்காங்க. B equal to X such that X element of W, whole number. W means whole number, comma, X less than or equal to 5 கொடுத்திருக்காங்க. And C equal to minus 4, minus 1, 0, 2, 3, 4. Then verify A union B intersection C equal to A union B intersection A union C ன்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் அப்படியே நான் தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். A equal to X such that X element of Z, comma, minus 2 less than X less than or equal to 4, comma, B equal to X such that X element of W, comma, X less than or equal to 5 மற்றும் C equal to minus 4, minus 1, 0, 2, 3, 4 என்ற கணங்களுக்கு A intersection B union C equal to A union B intersection A union C என்பதை சரிபார்க்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை இப்படி கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஏவோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்ன, சியோட வேல்யூ என்னன்னு ஃபைன் பண்ணணும். சியோட வேல்யூ டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ ஏயும் பியும் நாம் ஃபைன் பண்ணணும். ஸோ இங்கே என்னென்னு கொடுத்துருக்காங்க, இசட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இசட்னா இன்டீஜர்ஸ்னால் -2 நெகட்டிவ் வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூ எல்லாமே வரும். ஸோ அது கண்டிஷன் எதுலேருந்துன்னா -2 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 கொடுத்துருக்காங்க. ஸோ -2 லெஸ் தென், ஸோ -2 வராது. ஸோ -1 வரும், 0 வரும், 1 வரும், 2 வரும், 3 வரும், 4 வரும். ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். -1, 0, 1, 2, 3, 4. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டபிள்யூன்னு கொடுத்துருக்காங்க. டபிள்யூ மீன்ஸ் ஹோல் நம்பர், 0லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். அப் டு 5ன்னு கொடுத்துருக்காங்க. 5 வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன, 0, 1, 2, 3, 4, 5. அதுதான் பியோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு சியோட வேல்யூ அவங்களே டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. -4, 1, 0, 2, 3, 4ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம எழுதியாச்சு. ஸோ இதை வச்சுட்டு நம்ம ஃபைன் பண்ண சொல்லியிருக்கிறது என்ன, A union B intersection C equal to A union B intersection A union C இங்கிறத நமக்கு ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைன் பண்ணிடலாமா. ஃபஸ்ட்டு B intersection C ஃபைன் பண்ணுறேன். பியோட வேல்யூ எனக்கு என்னன்னு தெரியும், அதை அப்ளை பண்ணிவிட்டு இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ என்னன்னு தெரியும். ஸோ அது எழுதிட்டேன். ஸோ இன்டர்செக்ஷன்னாலே காமனாக இருக்க வேல்யூஸ் தான் எழுதணும். ஸோ காமனாக இருக்க என்னன்னு ஃபைன் பண்ணிடலாமா. 0, 2, 3, 4 இதுதான் காமனாக இருக்குது. ஸோ B intersection C வந்து 0, 2, 3, 4 இதுதான். நெக்ஸ்ட்டு A union B intersection C. ஸோ ஏவோட வேல்யூ B intersection C அதோட வேல்யூ என்ன, இது யூனியன். ஸோ A வேல்யூ என்னென்ன காமனாக இருக்குது, 0, 2, 3, 4 0, 2, 3, 4 காமனாக இருக்குது. ஸோ இதை வந்து ஒன் டைம் எழுதணும், ரிமைனிங் இருக்கிறது அப்படியே எழுதிடலாம். ஸோ -1, 0, 1, 2, 3, 4 அதை அப்படியே நான் எழுதியிருக்கேன். ஸோ A யூனியன் B இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ என்ன, இதுதான். இதை நான் வந்து அதாவது நம்மளோட LHS ஓகேங்களா. இதை வந்து நான் 1ன்னு கொடுத்துருக்கேன். இதை நான் ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு RHS பார்க்க போகிறோம். ஸோ RHS என்ன, A யூனியன் B ஃபைன் பண்ணணும். A வேல்யூ யூனியன் B வேல்யூ. ஸோ காமனாக இருக்க வேல்யூஸா. ஸோ A யூனியன் Bனா -1, 0, 1, 2, 3, 4, 5. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஃபைன் பண்ணணும், A யூனியன் C கண்டுபிடிக்கணும். A வேல்யூ யூனியன் C வேல்யூ. ஸோ காமனாக இருக்கிறது என்ன, இது. ஸோ A யூனியன் C என்ன, காமனாக இருக்கிறது ஒன் டைம் தான் எழுதணும். -1, 0, 1, 2, 3, 4, -4 அதுதான் A யூனியன் சியோட வேல்யூ. நம்ம ஆக்சுவலாக ஃபைன் பண்ணி A யூனியன் B இன்டர்செக்ஷன் A யூனியன் C. ஸோ A யூனியன் B இந்த வேல்யூ இன்டர்செக்ஷன் இந்த வேல்யூ. ஸோ இந்த வேல்யூ இன்டர்செக்ஷன் இந்த வேல்யூவா. ஸோ இதில் வந்து இன்டர்செக்ஷனாலே காமனாக இருக்கிறது எழுதணும். ஸோ காமனாக இருக்கிறது நமக்கு கண்டுபிடிச்சி எழுதுனா என்ன வரும், -1, 0, 1, 2, 3, 4 இதுதான். ஸோ ஃப்ரம் 1 and 2 இது வந்து நம்மளோட RHS ஓகேங்களா. ஸோ ஃப்ரம் 1 and 2 இட்ஸ் வெரிஃபைடு தட் என்ன வெரிஃபை பண்ண சொன்னால் A யூனியன் B intersection C equal to A union B intersection A union C. ஸோ அதை தான் வெரிஃபை பண்ணிட்டோம். ஸோ இதுதான் நம்மளோட சொல்யூஷன்.